ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாருமே பார்க்க போற ரெசிபி வந்துட்டு ஈவினிங் டைம் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். அது என்ன செய்யறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது நான் என்ன செய்யறேன், எப்படி செய்யறேன் அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஸோ தட் நீங்க இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் இதை செய்யறதுக்கு 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்கின்னை ஃபுல்லா பீல் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக வந்துடும். ஸோ இதையும் நம்ம ஃபுல்லாக ஃபீல் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக அப்படி கட் பண்ணிட்டு இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல அதை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா பீசஸும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டே கட் பண்ணுறனால இப்படி பீஸ் வந்துட்டு கரெக்டாக வராமல் வந்துருச்சு. இன்னொரு இதில் கட் பண்ணி காட்டுறேன். ஆனால் வந்துட்டு இப்படி ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டே கட் பண்ண முடியல. ஸோ நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெலாம் கட் பண்ணியிருப்போம்ல அதே மாதிரி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மெலிசா இருந்துச்சு அப்படின்னா கிறிஸ்பியாக வரும். ஆனால் உள்ளே வந்துட்டு அந்த சாஃப்ட்னஸ் ஒரு சூவியாக கடிக்கிறதுக்கு கிடைக்காது. ரொம்ப திக்காக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். ரொம்ப ஓவர் சாஃப்டாக தான் உள்ளே இருக்கும். மேலே திக்கா ஐ மீன் கிறிஸ்பியாக இருக்க லேயர் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதனால அது மட்டும் இல்லாமல் குக் பண்ணுற டைமும் அதிகமாகும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிள் பீசஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஒரு ஃப்ரைஸ் தான் இது. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குட்டீஸ் எல்லாமே வந்துட்டு ஆப்பிள்லாம் சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா ஃப்ரைஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிக்கும். அதனால இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம். வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் நம்ம வந்துட்டு அது கோட்டிங்காக சேர்க்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஆப்பிள்லேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த தண்ணி பதம் இருக்கும்ல. ஸோ அதனால நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டு நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர்லேயே வந்துட்டு நல்ல ஒரு தின்னான கோட்டிங்காக ரெடி ஆயிரும். ரொம்ப நிறைய கார்ன்ஃப்ளவர் போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப திக்காக லேயர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ கிறிஸ்பியாக வராது. இப்போ அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன். இந்த ஆயில் சூடாகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த ஃப்ரைஸ் வந்துட்டு அப்படியே சோக் ஆகிட்டே இருக்கட்டும். இதுக்கு ரொம்ப நிறைய ஆயில்லாம் தேவைப்படாது. நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், ஷாலோ ஃப்ரை கிடையாது. பட் ஸ்டில் ரொம்ப நிறைய ஆயில் தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். அண்ட் இதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது, ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ரெசிபி பண்ணியே முடிச்சிடலாம். ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். உங்கள் குட்டீஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக அது பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி இல்லை. அதை சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் வந்துட்டு குட்டி குட்டி பேட்சா, ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி பேட்சாவே வந்துட்டு நம்ம பேனில் எந்த அளவுக்கு போட்டால் பத்துமோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரைஸ்க்கு நடுலையும் கேப் இருக்க அளவுக்கு ரொம்ப குட்டி பேட்சாவே போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அது மட்டும் இல்லாம அப்பப்ப திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா, அப்பதான் வந்துட்டு எல்லா சைடும் ஈவனா குக் ஆகும். எல்லா சைடும் ஈவனா அந்த கோல்டன் ப்ரவுன் நமக்கு கிடைக்கும். இல்ல அப்டின்னா, ஒரு சைடு மட்டும் நல்லா டார்க் ஆயிரும். இன்னொரு சைடு வந்துட்டு கலரே சேஞ்ச் ஆயிருக்காது. ஸோ ரொம்ப இதாயிரும். அதனால வந்துட்டு எல்லா சைடும் அடிக்கடி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 1 மினிட் ஒன்ஸ் இந்த மாதிரி. இப்ப பாருங்க நல்லா எல்லா சைடும் கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சுல்ல. இப்ப நான் இத எடுத்துடுறேன். ஃப்ரை பண்ணும்போது எப்பயுமே இந்த மாதிரி எடுக்கிறப்ப அதை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டிஷ்யூ போட்டு அதில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வந்துட்டு அதில் உறிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவே சாப்பிட்லாம். ரொம்ப நிறைய ஆயில் கண்டென்ட் சேர்க்குற மாதிரி இருக்காது. இப்போ நான் செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்திருக்கோம்ல, அப்ப வந்துட்டு இது ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டே கிரிஸ்பியா இருக்காது. அது ஆற ஆற நல்லா கிரிஸ்பி ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ரைஸ் எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக கொண்டு போகிறதுக்காக, இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் ஒரு ஸ்டெப் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்படியே கூட பசங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சர்க்கரை அதை உள்ளே சேர்த்துக்கிறேன்.
ஆம், சர்க்கரை வந்துட்டு அன்ஹெல்தி அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தானே, அதுல ஒண்ணும் ஆயிராது. அது மட்டும் இல்லாம இது ஆல்ரெடி ஸ்வீட்டா தான் இருக்கும். ஸோ அதனால அது சேர்க்கிறப்பையும் நல்லா இருக்கும், கிரன்ச்சியா இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சின்னமன் பவுடர் அதை உள்ள சேர்த்துக்கிறேன். சின்னமன் பவுடர் வந்துட்டு ஆக்சுவலா ஆப்பிளோட சேரும்போது செம்ம டேஸ்ட் குடுக்கும். சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அது 2ஓட காம்பினேஷன். நீங்க உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்ல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. பிடிச்சிருக்கா இல்லையான்றதெல்லாம் சொல்லுங்க. அத போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் சின்னமன் பவுடர் உள்ள சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அது சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இது 2ஓட காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மோர் ஓவர் ட்ரை பண்ணது இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கிறது. நான் ஃபுல்லா ஆற விடல, லைட்டா தான் ஆறியிருக்கு. ஸோ இன்னும் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் ஆகும். அவ்வளவுதான், நம்மளோட ஆப்பிள் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே யம்மியா இருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நம்ம சேனல்ல கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிருங்க. மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.